அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ஏடிஎம்கே கேடர்ஸும் பிஜேபி கேடர்ஸும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, நம்ம உறுதியை ஜெயிக்க முடியும். அதுக்கு நீங்க தாவேக தலைவர் விஜய்க்கு தேங்க் பண்ணணும். ஒரு பிரச்சனையை கிளப்புறதுலேயே இருக்கிறீங்க. விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பானது வழங்கப்படுது. அதுக்கு காரணமே பிஜேபி சர்க்கிள்குள்ள கொண்டு வரணும்ன்றதுதான். பாதுகாப்பு செக்யூரிட்டி த்ரெட்டா இருந்ததுன்னா என்ன த்ரெட் சார் அது? அவங்களுக்கு என்ன த்ரெட்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? பாஜக விஜய் உள்ள கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. எங்க மாநில தலைவர் அவர் சொல்றாரு, சீமான் அவர்களும் நம்ம இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு ஏதாவது செக்யூரிட்டி கொடுத்துருக்கோமா? ஆனா அதை விட விஜய் மேல ஒரு ஒப்பீனியன் இருக்கிறதா பாக்குறேன் சார். அமித்ஷா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது இபிஎஸ் அவர்கள் பேசவே இல்லை. அதுல பங்கு கிடையாது. ஒரு ஹோம் மினிஸ்டர் உட்கார்ந்து இருக்காரு, ஒரு டிசிப்ளின் ஆக்கிட்டீங்க, லபலபலன்னு கேக்குறீங்க எல்லாரும். இல்ல அவங்க அங்கிருந்து வர்றாங்க, எல்லாரும் எந்திரிச்சு நின்று கேள்வி கேளுங்கன்றது சரி. அண்ணாமலை அவர்களுடைய விலகல் வருத்தத்தை தருதோம். என்ன வருத்தம்? நிறைய பேர் அழுது வீடியோ எல்லாம் போறாங்க. எங்களுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள், யூ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஹிம் ஃபர்ஸ்ட், ப்ளீஸ் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். திமுகக்கு தூக்கம் என்னன்னு தெரியாது, அந்த அளவுக்கு பண்ண போறோம் பாருங்க. அண்ணாமலை அவர்கள் காலனி போட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன புரியல? திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வருங்கால பேனர் ஓபன் பண்ணா செருப்பு இருக்கு. இது சர்ப்ரைஸ். இத்தனை பேர் மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, மூத்த தலைவர் சொல்றதை கேட்டுட்டு போடுறாரு, அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணாமலை அவர்கள் காலனி போட்டாரா போல, இது டிபேட் அவங்களுக்கு. அவரு தானே சார் சொன்னாரு. இமயமலை பயணம் ஒரு விரக்தியில் இருக்காரு சார். இமயமலை போறவங்கள விரக்தியில் இருக்காங்க. ஒரு அமைதியை தேடி தான் ரஜினிகாந்த் சார் போறாரு, அமைதியை தேடி. ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டு போறாரு. தலைவர் பதவியிலிருந்து விலகின உடனே போகும்போது பாப்பா சிம்பிள் வச்சு ஜாலியா தானே நின்று இருந்தாரு, வருத்தப்பட்டு உட்காந்து இருந்தாரு. கதம் யாருக்கு? திமுக. தீய சக்தி அழிப்பேன், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, உன்னை முடிச்சிடுவேன், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே பேசினதை போட்டு ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அந்த ட்ரோல்ல நாங்களும் பண்ணுவோம் சார். ஆனா நாங்க எங்ககிட்ட சொல்றீங்களா ட்ரோல் பண்றதுக்கு? ஏதோ கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சின்ன கேப் தேவைப்படுது, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறோம், அவ்வளவுதான். இமயமலை ஒரு மாசம் கழிச்சு திருப்பி இறங்குவோம். டஃப் ஃபைட்டா இருக்கும். தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன், தலைவர் நயனார் நாகேந்திரன் அண்ணனுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்க பார்க்க தானே போறீங்க. பவர்ஃபுல் சுனாமி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட் ரெண்டு சேரும் பொழுது எப்படி இருக்கு? டெபாசிட் இழக்கிற அளவுக்கு நம்ம ஃபைட் பண்ணுவோம். யாரு டெபாசிட்? நீங்க எந்த நல்ல பாயிண்ட் அதை நீங்க எடுக்க மாட்டீங்க. எதை என்ன மாட்டி விட மாதிரி ஏதாவது இருக்கோ அதை தான் எடுப்பீங்க. சார், இப்போ இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி பெருவாரியே எதிர்பார்க்கப்பட்டது தான், அது அமைஞ்சிருச்சு அப்படின்றதுல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு. திமுக வீட்டுக்கு அனுப்ப போறோன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். ஒரு பிரஷர் இருக்கு அதிமுக மேல. யார் சொல்லியிருக்காங்க? ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு? இந்த மாதிரி ஒரு பிரஷர் இருந்தது அதிமுகவுக்கு அப்படின்னு. கிடையாது. சரி, ஆடிட்டர் குருமூர்த்தி சாரோட இன்டர்வியூ நான் 2 வாட்டி பார்த்தேன். ஒரு மாதிரி சொல்லணும்னா அவருடைய ஃபேன். இல்ல உங்களுக்கு ஒரு டைம் இல்ல, அதனால குயிக்கா ரியாக்ட் பண்ணுங்க. இல்ல சரி, டைம் இல்லைன்னு சொல்றது நான் பார்த்தேன். அதனால நீங்க இதை கோட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அதை பார்த்து எனக்கு 2 வாட்டி பார்த்தேன் சாரோட இன்டர்வியூவை. இஸ் வெரி கிளியரா அதை கொஸ்டின் வைக்கிறவங்க அந்த மாதிரி வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் ஹரி இன்டர்வியூ எடுக்கிறாரு, அவர் தான் வைக்கிறாரு அந்த மாதிரி. நீங்கள் என்ன வேற மாதிரினா, வேற மாதிரி ப்ரெஷர்னா, டைம் லைன்னா, ஆமாம் இது இட் இஸ் ஆல்வேஸ் மை இது தானே. நீங்கள் கூட்டணிக்கு வரணும்னு நினச்சா இந்த டைம் பவுண்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அந்த டைம் பவுண்டுக்குள்ளே வந்துட்டாங்க, அவ்வளோதானே. ஏன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நெரேட்டிவ் செட் பண்ணி நம்ம கொண்டு போவோம். நமக்கு இருக்கக்கூடியது 9 மந்த்ஸில் இருக்கக்கூடிய திமுக வெரி பவர்ஃபுல் இந்த மீன்ஸ் ஆஃப் மணி, கரப்ஷன், இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்க வீழ்த்தணும்னு நினைக்கும் போது நம்ம ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸாக நம்ம வரணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒரு டிசிஷனுக்கு வந்துருவோன்றது தானே. அதில் என்ன இருக்குது? இல்லை, இப்போ நாங்கள் ஆல்ரெடி கூட்டணியில் இருந்தவங்க தானே, அப்புறம் என்ன? அதுல விலகிறதுக்கும் நிறைய காரணங்கள் இருந்தது இல்லையா சார்? ஏன்னா இதுக்கப்புறம் நாங்க சேர மாட்டோம் அப்படின்றது உறுதியாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒரு சொந்த வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் எப்படிலாம் சண்டை வருது, கோர்ட்டுக்கு போகிறாங்க டைவர்ஸுக்கு, கடைசியாக டைவர்ஸ் வேண்டாம்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா இருந்துட்டு வராங்க. டைவர்ஸும் நடந்தது. டைவர்ஸ் நடக்கலை இந்த விஷயத்தில். ஓகே, திமுக காரங்களுக்கு இதில் பதற்றம், ஐயோ டைவர்ஸ் நடக்கலையே, இவங்களாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களேன்ட்டு. பட் we are குட். இன்னைக்கு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸாக நாங்கள் ஃபார்ம் ஆயிருக்கோம். சரி, இப்போ இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் அப்படின்னு பேசும்போது ஒரு தேசிய கட்சி இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய சரி, இன்னைக்கு 2 பேர் எனக்கு புரிஞ்சது. எனக்கு 2 பேருனுடைய கேடர்ஸுமே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஏடிஎம்கே கேடர்ஸும்
பிஜேபி கேடர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, நம்ம உறுதியை ஜெயிக்க முடியும். அதுக்கு வந்து நீங்க வந்து தாவேக தலைவர் விஜய்க்கு தேங்க் பண்ணணும். அப்படியா? எதுக்கு? இல்ல அவர் கூட தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்து ஏடிஎம்கே வச்சிருந்தாங்க. சோ அது கிடைக்கல உங்ககிட்ட அப்படின்னா சொன்னாங்களா? ஆடிட்டர் குருமூர்த்தி தான் சார் சொல்றாரு. அவர் பிஜேபியோட நலன் விரும்பி தானே சார். கரெக்ட்டுங்க சார். நீங்க எல்லா அவரு தான் ரெஃபரன்ஸும் சொல்றாரு. சார் கிட்ட தான் எடுக்க இல்ல போறீங்களா? சார், நான் எல்லா இடத்துல இருந்தா எடுக்கிறோம் நம்ம. அவருதும் அதிகப்படியா, ஏன்னா ஒரு பிஜேபி மேல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அந்த ஒரு அக்கறையா அவர் பேசுறாரு அப்படின்றதுனால அங்க இருந்து ரெஃபரன்ஸ் சார், டு பி வெரி frank with you, விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் வெளியில வந்து அரசியல் செய்யட்டும். இல்ல சார், நீங்க இல்லங்க, ஒத்து நான் போகலையா சொல்றேன். ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள்? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. நான் என் கட்சி என்ன சொல்லுதோ அதான் நான் சொல்ல முடியுமே தவிர, சார் என்ன சொல்றாரோ அதை நான் டீகோட் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்க. அவர் பொலிட்டிக்கல் ஜாம்பவான். அவர் சொல்றதை வந்து நீங்க ஒத்து போலியா? ஒத்து போறீங்களா? என் கட்சி தலைமை என்ன சொல்லுது? எங்க நயனார் அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு? நயனார் அண்ணன் இதுக்கு முன்னாடி நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாரு? அதுல இருந்தா நான் பாயிண்ட் எடுக்க முடியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நாளைக்கு ரங்கராஜ் பாண்டே சார் ஒன்று சொல்லுவாரு, அதை நான் எப்படி ஒத்து போவோமா? நான் ஒத்து போனா என்ன போலனா என்ன? இல்ல இவ்வளவு நாள் விஜய்க்காக வெயிட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது கூட எனக்கு சார் வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்கிறார். குருமூர்த்தி சார். நான் உங்களுக்கு சின்ஸ் நீங்க வந்து ஒரு பிரச்சனையை கிளப்புறதுலேயே இருக்கிறீங்கன்றதுனால நான் சொல்றேன். நான் வந்து ஐ எம் a speck of dust in front of him. I'm nothing, to be very frank. இப்போ அவர் சொல்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா சார்? அதை தான் நான் கேட்கிறேன். கண்டிப்பா வேல்யூ இருக்கும் சார். பட் ஆனா எங்க நயனார் நாகேந்திரன் என்ன சொல்றாரோ அதையே தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியுமே தவிர சாருடைய ஸ்போக்ஸ் பர்சனா நான் இருக்க முடியாது. ஓகே, அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பானது வழங்கப்படுது. அதுக்கு காரணமே வந்து பிஜேபி சர்க்கிள்குள்ள கொண்டு வரணும்ன்றதுதான். பாதுகாப்பு செக்யூரிட்டி த்ரெட்டா இருந்ததுன்னா என்ன த்ரெட் சார் அது? அது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஹோம் மினிஸ்டரா இருந்தா தான் தெரியும் எனக்கு. அது எனக்கு எப்படி தெரியும்? இல்ல அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவும் ஆகல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. கட்சிக்காரங்களை தான் வை செக்யூரிட்டி கொடுப்பாங்களா? நீங்க இப்ப என்ன த்ரெட் இருக்கு? இல்லங்க, எவ்வளவு சுவாமிஜிங்களுக்கு இருக்கு தெரியுமா? வை இருக்கு, ஜெட் இருக்கு. இல்ல சார், எவ்வளவு சினிமா செலிபிரிட்டி இருக்குன்றதுதான் அங்க கேள்வி. சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு எத்தனை பேருக்கு இருக்கு? த்ரெட் இருக்கு. அவங்களுக்கு என்ன த்ரெட்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? இல்ல அதுக்கு நிறைய இன்டென்ஷன் இருக்குன்னு பேசினாங்க இல்லையா சார்? அதுக்கு தான் கேக்குறேன். கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸை எங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு என்ன பேசிஸ்ல கொடுத்துருக்காங்களோ நமக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாஜக வந்து விஜய் உள்ள கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றது எல்லாம் பேசப்படுது. எங்க அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள், எங்க மாநில தலைவர், அவர் சொல்றாரு சீமான் அவர்களும் நம்ம இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் கொடுத்துருக்கோமா? அவருக்கு ஏதாவது செக்யூரிட்டி கொடுத்துருக்கோமா? இல்ல இவர் வந்தா இன்னும் நிறைய ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ண முடியும். சீமான் அவர்கள் வந்தா கன்சாலிடேட் பண்ண முடியும். ஆனா அதை விட விஜய் மேல ஒரு ஒப்பீனியன் இருக்கிறதா பாக்குறேன் சார். திமுக எதிர்க்கக்கூடிய அனைவரும் ஒரு சைடு வரணும்ன்றது அது கிளியரா இருக்குங்க சார். ஆனா அதுக்கு சீட்டு அது இப்படி பண்றதெல்லாம் தேசிய தலைமை பார்த்துப்பாங்க. அது டிஸ்கஸ் பண்ற இடத்துலயும் நான் கிடையாது. உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன். இல்ல உங்களுடைய ஒரு விருப்பம்ன்றது இருக்கும் இல்லையா? என்னுடைய விருப்பம் சார் ரொம்ப தாவேகா இதுக்கு அப்புறம் வந்து அலையன்ஸ்குள்ள வந்தாங்கன்னா உங்களுக்கு உடன்பாடு. என்னுடைய விருப்பம் வேற. என்னுடைய விருப்பத்தை வந்து என் கட்சி தலைமை கிட்ட தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு பிரசன்ட் மீடியா கிட்ட சொல்ல முடியாது. நான் ரொம்ப தெளிவா இருக்க அரசியல் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். ஒருவேளை இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் எலெக்ஷன்ல வந்து ஒரு கூட்டணிக்கு வர்றாங்க அப்படின்னாலும் அதை ஸ்கிப் பண்றதுதான் பாஜக முயற்சி பண்ணும். அது எனக்கு தெரியாது சார். அது நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் வந்து நாளைக்கு தேசிய தலைமை அன்னைக்கு அமித்ஷாஜி வந்தார்ல, அவர்கிட்ட கேட்டிருக்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. அன்னைக்கு நீங்க போட்டு மைக்கு போட்டு நீங்க கேட்டு இருந்திருக்கணும் அந்த கேள்வியெல்லாம். அவர் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணாரு. இப்போ தமிழக நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கவர்மெண்ட்ல இருந்தது அதிமுக, கூட்டணியில் இருந்தது பாஜக. பவர்ஃபுல் ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ். இன்னைக்கு ஒன்றா சேர்ந்துருக்கோம். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க, முன்னாடி பாஜக வந்து ஒரு 3 to 4% பார்ட்டியாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு we are 12% பார்ட்டி. என்டிஏ இதுக்கு இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கோம் 18% ஓட்டு எடுத்திருக்கோம். அப்போ நீங்கள் நார்மல் கால்குலேஷன் போட்டாவே நாங்கள் திமுக வாங்கின ஓட்டு விட அதிகமாக வாங்குறோம். ஜஸ்ட் நார்மல் கால்குலேஷன், அர்த்தமேட்டிக் 1 + 1 = 2 அது போட்டாவே we are already winning. இனிமேல் வரக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே வந்து இன்னும் வலிமையாக நம்ம வந்து எதிர்க்க போகிறோம். ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ஓட்டுக்கு 5,000 10,000 கொடுப்போம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளாம் ஒன்றா சேர வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா இது வந்து இதுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இது தீய சக்தி, திமுகன்றது தீய சக்தி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, திமுகன்றது தீய சக்தி, அது அழிக்கப்பட வேண்டிய சக்தி அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டுவர்ட்ஸ் தட் தான் நம்ம போகணுமே தவிர அவர் என்ன பேசினார், ஜெயக்குமார் அண்ணன் என்ன பேசினார், அமர் என்ன பேசினார், சரிங்க சார் நான் கூட ஏதாவது பேசியிருப்பேன். பின்னாடி அண்ணன் எடப்பாடி அண்ணன் ஃபோட்டோ இருக்குது, நான் என்ன எடுத்து பக்கத்தில் வச்சுட்டேன்னா?
நீங்கள் வந்துட்டு தானே இருக்கீங்க, வீட்டுக்கு ஒரு 10 வாட்டி வந்திருப்பீங்களே, என்னைக்காவது நான் அவருக்கு எதிர்த்து கருத்து சொல்லும் போது கூட அந்த ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுட்டேன்னா? இல்ல அப்படி இல்லை சார், நல்லா அவர் எனக்கு கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்கிறாரு. அவர் முதல்வராக இருக்கும் பொழுது கின்னஸ் ரெக்கார்டு ஒரு ஆர்கான் டொனேஷனுக்கு நான் கோஹோஸ்டாக இருக்கும்போது என்னை கூப்பிட்டு கொடுத்தாரு. இப்போ என்ன சொல்ல வரீங்க சார்? கருத்து மோதல்ன்றது இருக்க தான் செய்யும். அதுக்காக அவர் அப்படி பேசிட்டார், இவர் அதெல்லாம் பேசி முடிச்சு தானேங்க அலைன்ஸுக்கே வராங்க. இல்ல பேசி முடிச்சுட்டாங்களா சார்? என்ன கிளாரிஃபை பண்ணாரு இனிமேல் எடப்பாடி பேசினாதான் பழனிசாமி நீங்க அவர்கள்? கேட்கணும். இல்ல என்ன பேசினார் அப்படின்னா, அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது இபிஎஸ் அவர்கள் பேசவே இல்லை. ஆனா அதன் பிறகு செய்தியாளர் சந்திப்புல பேசுறாரு, ஆட்சி அதிகாரத்துல அன்னைக்கு பங்கு பிரஸ் கிடையாது. மீட்ல நீங்க நல்லா பாருங்க, கேள்விகள் நீங்க எப்படி சார் ஒரு ஹோம் மினிஸ்டர் உட்கார்ந்து இருக்காரு, ஒரு டிசிப்ளின்டா கேட்டீங்க, லபலபன்னு கேட்குறீங்க எல்லாரும். 100 வாட்டி சொல்லிட்டாரு ஒருத்தர், ஒரு வாட்டி ஏஞ்சி ஒரு கொஸ்டின் கேளுங்கன்றார். கேட்டிங்களா? நீங்கள் கரெக்டாக கேட்டிருந்தீங்கன்னா, பேட்டர்னாக கேட்டிருந்தீங்கன்னா இன்னொரு 10-15 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதே இன்டர்வியூவில் பாருங்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே சொல்லியிருப்பார், அவர் பேசி முடிக்கிட்டும் நான் பேசுகிறேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு கேள்வி மேலே கேள்வி வச்சு தள்ளிட்டே இருக்கிறீங்க. இல்ல அவங்க அங்கிருந்து வர்றாங்க, எல்லாரும் எந்திரிச்சு நின்று கேள்வி கேளுங்கன்றது சரியா? அதுக்கு தான் கேட்கணும். ஹோம் மினிஸ்டர் அவர் அப்படிதான் கேட்கணும் கேள்வி. யார் கேள்வி கேட்குறீங்க, உங்கள் பேரை சொல்லி உங்கள் சேனல் சொல்லி தான் கேட்கணும். அதான் ப்ரொசீஜர். தமிழ்நாட்டில் உங்களுக்கு அது இல்லைன்னா நம்ம இல்ல அது மேலேயே விமர்சனம் வந்தது, அதுக்காக விமர்சனம் வந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் ப்ரொசீஜர், அதான் ப்ரொசீஜர். ஸோ தமிழக பாஜகவினுடைய பயணம் எப்படி இருக்கும் சார்? என்ன வெற்றியை நோக்கி இருக்கும். 2 பவர் சென்டர் இருக்கே சார். சார் ஒரு போயிங் ஃப்ளைட்டு 200 பேசஞ்சர்ஸ் 300 பேசஞ்சர்ஸை கேரி பண்ணி கொண்டு போகுது. ஒரு இன்ஜினில் போகாது, 2 இன்ஜின் தேவைப்படும். இன்னைக்கு 2 இன்ஜின், ஒரு இன்ஜின் அதிமுக, ஒரு இன்ஜின் பிஜேபி. வேகம் ஒரு இன்ஜினில் போச்சுன்னா ஒரு 400 கிலோமீட்டர் வேகத்தில் போகும், 2 இன்ஜினில் போச்சுன்னா 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். நம்ம அடைய வேண்டிய இலக்கை நம்ம போய் அடையுவோம். வெற்றி உறுதி. அதான் நம்ம தெளிவாக அவங்களுக்கு இல்ல 2 இன்ஜின் ஓகே சார். எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடையாது அப்படின்ற ஸ்டாண்டை வந்து எடுத்திருக்காரு. இப்போ ஆக்சுவலா அந்த இப்ப வந்து நீங்க வந்து சார் ஆட்சியில பங்கு இருக்கா நீங்க திருப்பி பேசும்போது அவர் தெளிவா சொல்றாரு, இல்ல அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் அப்படின்னா, அண்ணன் எடப்பாடி அவர் பேர் சொல்லாம அவரே சொல்றாரு, இவருடைய தலைமையில ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்கிறாங்க, தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. திருப்பி ஏதாவது பிரச்சனையை கிளப்பாதீங்கன்னு போறாரு. ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு நீங்க சொல்றீங்க. எப்படி திருத்தி நீங்க ஏன்னா நீங்க பார்க்கக்கூடிய டைட்டில் கார்டு சன் டிவி போடுறது இல்ல சார். அவர் கிளாரிஃபை பண்றாரு. ஆக்சுவலா இப்போ இங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு தேதியில அரசியல்ல நம்ம பேசுறோம், கூட்டணியை தாண்டியும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றது. ஈவன் விஜய் சார் வந்து ஒரு கிளைம் வைக்கிறாரு உட்பட பேசப்படுது அப்படின்றதெல்லாம் பாக்குறோம். அப்ப அந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் இல்லையா சார்? 9 மந்த்ஸ்க்கு எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் வேலையை பார்ப்போம், கட்சி வலுப்படுத்துகிற வேலையை பார்ப்போம், பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணுவோம். எல்லா கட்சி எங்கள் என்டியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்கெட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். ஜெயிக்கிறது முக்கியம். அன்சீட் டிஎம்கே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 2 இன்ஜின் அப்படின்றது சொன்னீங்க சார், அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இந்த மாதிரி செயல்பட போறாங்க அப்படின்றது. இன்னும் நிறைய கட்சிகள் கூட்டணிக்குள்ள வரும் அப்படின்னு பேசுறாங்க. நான் கேட்டது வந்து இப்போ பாஜகலயே வந்து 2 பவர் சென்ட்ரிக் இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. இனி பாஜகவினுடைய அந்த நகர்வு எப்படி இருக்கும்? 2 பவர் சென்ட்ரிக்னா அண்ணாமலை அவர்களும் இருக்காரு, நயினார் நாகேந்திரன் அவர்களும் இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஆசோலேஷன் இருக்குமோ? ஏன்னா நிறைய பேர் வீடியோக்குள்ள போடுறது நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் டே 1 பாலிடிக்ஸ் வந்த அணியிலேருந்து நான் எனக்கு பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். எந்த அளவுக்கு பழக்கன்றது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிட்டவன் நான். அவர் போலீஸில் இருந்து விட்டு சோஷியல் சர்வீஸ்க்கு வரும்பொழுதே அந்த இமேஜை கேரி பண்ணல. அவர் ஊருக்கு போய் ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இந்த பேட்டர்னுக்கு போயிட்டார் அவர். அப்புறம் அவரை தான் லிஃப்ட் பண்ணி பார்ட்டிக்கு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க, பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. பார்ட்டியில் துணைத் தலைவராக இருக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்னவோ அதுதான் அவர் பண்ணார். அதை தாண்டி ஒரு ஸ்டெப் அவர் திங்கும் பண்ணலை. அப்போ இருந்த அண்ணன் முருகன் அவர்கள் வந்து வேல் யாத்திரை போடும்போது கூட எல்லா இடத்துக்கும் போய் அவருக்கு தேவையான உதவிகள், அவருக்கு என்ன ஒர்க் அசைன் பண்ணாங்களோ அதை பண்ணாங்க. ஸோ அவர் மாநில தலைவராக இருக்கும்போது அவருக்கு திருப்பி என்ன ஒர்க் அசைன் பண்ணியிருக்கிறாங்க டெல்லி தலைமை, அந்த ஒர்க்கை சிறப்பாக பண்ணியிருக்காருன்றது எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களே ட்வீட் போட்ட அப்புறமா மெசேஜ் தான், இட்ஸ் மெசேஜ் டு யூ ஆல் ஆஃப் யூ. அவரை வந்து நேஷனல் பார்ட்டியினுடைய நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோன்னு திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன பிறகு நீங்கள் வந்து 2 பவர் இது இருக்குது 3 பவர் இருக்குது நீங்கள் சொல்லவே கூடாது. அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போ நான்
எல்லாருக்கும் தெரியும் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய மிகப்பெரிய ஆதரவாளர், சப்போர்ட்டர், ஃப்ரெண்டு, பிரதர். பட் இன்னைக்கு நான் அண்ணன் நயனா நாகேந்திரனோட தான் சுத்திட்டு இருக்கேன், அவரோட தானே இருக்கேன். விலகல் வருத்தத்தை தருது. என்ன வருத்தம், என்ன வருத்தம் இதுல? வருத்தம் என்ன இருக்கு சார்? நிறைய பேர் அழுது வீடியோ எல்லாம் போறாங்க சார். அவங்களுக்கு தெரியாது நான் அரசியல்ல இருக்கேன், எனக்கு அடுத்த வளர்ச்சி என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு எப்படி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண போறோம்ன்றது நமக்கு தெரியும். பாஜக அவர் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறாருன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நான் வருத்தப்படுறதுல ஒன்றும் கிடையாது. தமிழக அரசியலை விட்டு அண்ணாமலை அவர்களும் போறது கிடையாது, தமிழக அரசியலும் அண்ணாமலை அவர்களை விட்டு இருக்க போறதும் கிடையாது. நயினார் நாகேந்திரன் அவர்களும் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்க போறாரு. அதனாலதான் ஓகே இன்னைக்கு வரும் அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்களுடைய இன்டர்வியூ வரும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்ன பேசியிருக்காருன்ட்டு. அதை நம்ம இன்டர்வியூ வராதுக்கு முன்னாடியே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நீங்க பாருங்க என்ன பேசியிருக்காருன்ட்டு. இல்ல இது நீங்க சொல்றீங்க சார், யாத்திரையை பத்தி என்ன பேசியிருக்கிறாரு, இது எந்த அளவுக்கு வந்து இது ஒரு 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 பவர்ஃபுல் ஃபோர்ஸா வந்து பிஜேபியை மாத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள் எப்படி பேசியிருக்கிறாரு. ஸோ எங்களுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள், யூ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஹிம் ஃபர்ஸ்ட், ப்ளீஸ் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். யாருமே அப்படி பண்ணல. நீங்க தான் வந்து இப்ப வந்து ரெண்டு பவர் சோர்ஸ் ரெண்டு அப்படி கிடையாது. இல்ல அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காரு சார். இல்ல ஜனம் தொலைக்காட்சியினுடைய அந்த நிகழ்ச்சியில பேசும்போது இனி நயினார் நாகேந்திரன் அவரு வந்து சாஃப்ட் டோன்ல பாத்துக்குவாரு, எனக்கு நீ கட்டுப்பாடுகள் கிடையாது, இனி சிக்ஸ் அடிக்கிறதா என்னுடைய வேலை. டஃப் பால்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணிப்பாரு. அப்படின்னா மீனிங் என்ன உங்களை அப்பதான் அவர் கரெக்டா கவுண்டர் கொடுத்தாரு. கிளை செயலாளர் வரைக்கும் எனக்கு தெரியும் அதிமுக என்கிட்ட வந்து இந்த வட சொல்ற வேலை வச்சுக்காதீங்கன்றாரு அண்ணா நயினார் நாகேந்திரன் அவர்கள். சொன்னாரா சொல்லலையா? அதனால அதெல்லாம் நீங்க விடுங்க. இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸா இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி உருவாயிருக்கு. இதுக்கு சந்தோஷப்படணும் சார். இன்னும் கொஞ்ச நாள் போனால் உங்களுக்கே வேலை இல்லாமல் போயிடும் சார். இந்த ஆட்சி இருந்ததுன்னா இதான் ஃப்ராங்கா சொல்லணும்னா இதுதான் ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? எல்லாத்தையும் இழுத்து மூட்டு போக வேண்டியதுதான். இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டு இருந்தா சொல்லுங்க என்ன பண்ண முடியும்? தமிழ்நாடுல சக்சஸ்ஃபுல்லா போகக்கூடிய ஒரே பிசினஸ் என்ன? டாஸ்மாக், அவ்வளவுதான். இல்ல சார், இப்ப கேள்வி என்னன்னா நம்ம அதை பத்தியும் பேசுவோம். சொல்லுங்க. இப்ப கேள்வி என்னன்னா ரெண்டு பேருமே இனி செயல்பட போறாங்களே அப்படின்றதுல ஏதாவது ஒரு ஆசோலேஷன். பொன்னார் அவர்களும் சொல்றாரு இரட்டை குழல் துப்பாக்கியா செயல்படுவாங்க. ரெண்டு பேர் கிடையாது சார், 50 லட்சம் தொண்டர்கள் செயல்பட போறாங்க. திமுகவுக்கு தூக்கம்னா என்னன்னு தெரியாது, அந்த அளவுக்கு பண்ண போறோம் பாருங்க. அண்ணாமலை அவர்கள் காலனி போட ஆரம்பிச்சிட்டாரே சார். என்ன புரியல? செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாரு. சரி, முன்னாடி இருந்தே போடுறாருன்னு பேசுறாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொடுத்தோடனே போட்டுட்டார். அப்படிங்கும் போது எங்களுக்கு தெரியும் அவங்க ஆட்சியில இருந்து வெளியே போயிடுவாங்கன்ட்டு. நீங்க ஒன்னும் கவலைப்பட போன உடனே தான் போடுவேன். பரவாயில்ல சார். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? கச்சத்தீவை கொடுத்து சார், கச்சத்தீவை கொடுத்தது யாரு? அதை பத்தி பேச மாட்டேன்றீங்க. அண்ணாமலை அவர்கள் காலனி போட்டாரா போல, இது டிபேட்டா உங்களுக்கு? அவரு தானே சார் சொன்னார். சார் அதை விடுங்க, கச்சத்தீவை பத்தி பேசுறீங்களா? பேசுறது இல்ல. டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழலா, அதை பத்தி பேச மாட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி எதுவும் பேச மாட்டீங்க. நீட்டுக்கு எது டிராமா போட்டுட்டு இருக்காங்க. 4.5 வருஷம் என்னாச்சு? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த உடனே கல் எடுத்து காட்டினாப்புல உதயநிதி ஸ்டாலின் வந்த உடனே என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் கையெழுத்து என்ன சொன்னாரு? நீட்டை நாங்க எடுத்துட்டீங்களா? சரி, அதுக்காக தான் நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்து நாங்க விரட்டுறோம் அப்படின்றதனுடைய வெளிப்பாடுதான். அத்தனை பேர் தொண்டர்கள் அத்தனை பேர் எடுத்துன்னு வந்து யாருக்கும் தெரியாது. நானும் அங்க நின்று இருக்கேன். ஒரு டப்பா பின்னாடி இருந்து கொடுக்குறாங்க. அந்த டப்பா என்ன நயினார் அண்ணனும் கேட்கறாரு, ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்கன்றாங்க. நானும் என்னங்க என்ன கொடுக்குறீங்க, என்ன டப்பா? யாருக்கும் தெரியல. அது நயினார் அண்ணன் ஓபன் பண்ணா செருப்பு இருக்கு. இது சர்ப்ரைஸ். கம்பல் பண்றாங்க. அண்ணன் முருகன்ஜி இருக்கிறாரு, அமைச்சர், இத்தனை பேர் மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க. மூத்த தலைவர் சொல்றதை கேட்டுட்டு போடுறாரு, அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இல்ல அப்படி இல்ல. முன்னாடி இருந்தே போடுறாருன்னு சொன்னாங்க. அது ஒரு புரிதலுக்காக கேட்டுக்கிட்டாங்க. அப்பதான் போட ஆரம்பிச்சாரு சார், இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே பயன்படுத்துறாரான்றது. அன்னைக்குதான் போட்டாரு. அண்ணாமலை அவர்களுடைய இமயமலை பயணம் ஒரு விரக்தியில் இருக்காரு சார். இமயமலை போறவங்களா விரக்தியில இருக்காங்களா? ஒரு அமைதியை தேடி தான் ரஜினிகாந்த் சார் போறாரு. அமைதியை தேடி ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டு போறாரு. அமைதியை தேடி தான் போறேன். ஹிட் கொடுத்துட்டு சக்சஸ் சார். ஹிட் ஃபெயிலியர் எல்லாம் தாண்டி அமைதின்றது வேற இல்லையா? அமைதி எல்லாருக்கும் தேவை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறமா இமயமலை தானே போறாரு. எங்க போனாரு? இமயமலை தானே சார் போனாரு. ஆனா இவரு தலைவர் பதவியில இருந்து விலகின உடனே போகும்போது நீங்க தப்பா சொல்லுங்க. தலைவர் பதவியில இருந்து விலகெல்லாம் இல்லை. தலைவர் அந்த பதவியினுடைய டைம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அந்த 3 இயர்ஸ் அவ்வளவுதான். எங்க பிஜேபியில இதை நீங்க எடுக்க மாட்டீங்களே சார். இதை நீங்க எடுக்க மாட்டீங்களே சார். குருமூர்த்தி சார் இதுக்கு கிளியரா சொல்லி இருக்கிறாரு. அதை நீங்க எடுக்க மாட்டீங்க. எந்த நல்ல பாயிண்ட் அதை நீங்க எடுக்க மாட்டீங்க. எதை என்ன மாட்டி விட மாதிரி ஏதாவது இருக்கா
அதை தான் எடுப்பீங்க. உங்களை ஏன் சார் மாட்டி விடுறீங்க? அதான் வேலை, வேற என்ன வேலைங்க நமக்கு? உங்களை சொல்ல பொதுவாகவே சொல்றேன், எந்த மாநிலத்திலையுமே இன்னொரு தலைவரை வந்து ரிப்பீட் பண்ணலை, பைலாபடி போறாங்க. அந்த வாட்டி எக்ஸம்ஷன் கொடுக்கல, அவ்வளவுதான். அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்க போறாரு. திரு அமித்ஷா அவர்களே சொன்ன பிறகும் நீங்க நம்பலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்ல இபிஎஸ் அவர்கள் வந்து வச்ச டிமாண்ட் தான் காரணமா சார்? யாருக்கிட்ட? அமித்ஷா அவர்கள்கிட்ட வச்ச டிமாண்ட். அமித்ஷா அவர்கள் நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கல்ல உங்க பத்திரிகை சைட்ல இருந்து, இதே கேள்வியை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களிடம் நீங்க வச்சீங்க. டிமாண்ட் ஏதாவது வச்சாங்களா? இந்த மாதிரி ஏதாவது திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே உட்கார வச்சுட்டே கேள்வி கேட்டீங்க. இந்த மாதிரி அவர் பேசதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி இவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ டிமாண்ட் வச்சிங்களா அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன பதில் சொன்னார்? அதுக்கு ஒரு டிமாண்டும் இல்லை. அவர் உட்கார வச்சுதான் 2 பேர் இருக்காங்கல்ல. கேம்பெயின் அப்போ வந்து ஒரு நெருடல் இருக்குமா சார்? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே பேசினதை போட்டு ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அந்த ட்ரோல்ல நாங்களும் பண்ணுவோம் சார். அதெல்லாம் நாங்க எங்ககிட்ட சொல்றீங்களா ட்ரோல் பண்றதுக்கு? எங்களை அமைதியா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏதோ கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சின்ன கேப் தேவைப்பட்டுச்சு, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும், அவ்வளவுதான். இமயமலை ஒரு மாசம் கழிச்சு திருப்பி இறங்குவோம். எதுக்கு சார் கேப் தேவை சார்? எல்லாருக்குமே தேவை சார். ஒரு பஸ் இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கு சார். ஒரு பஸ்ஸா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுவீங்களா சார்? ஒரு இன்ஜினா இருந்தாலும் ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்கு சார். எந்த ஷார்ட் பீரியடா இருக்கட்டுமே, எந்த ஷார்ட் 10 நாள் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இதை வந்துட்டாரு, இன்னைக்கு வந்துட்டாரு. 3:30 மணிக்கு வந்து 3:30-4 மணிக்கு வந்து இன்னைக்கு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்ட்டி ஆஃபீஸில் இஸ் டேக்கிங் ஓவர் தி பொசிஷன். அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும்ல. இஸ் ஹியர் ஆல்ரெடி. இது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, அத்தனை பேருமே நான் சொல்கிறேன் பாருங்க, அங்கே 1.5 கோடி தொண்டர்கள் அதிமுகவில், இங்கே 50 லட்சம் தொண்டர்கள், 2 கோடி தொண்டர்கள், அது போக மற்ற இனி வரக்கூடிய கட்சிகள் அவங்களுடைய தொண்டர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட 3 கோடி தொண்டர்கள் தீயா வேலை செய்ய போறாங்க களத்துல திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. சார் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவங்க வந்தாங்க அப்படின்னா கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டா? அது ஏதாவது எனக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு இதுல இது அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு மேடையில சொல்லும் போதே உட்கட்சி விவகாரங்கள்ல நாங்க தலையிட போறது இல்லைன்னு. ஆப்வியஸ்லி அடுத்த நாள் ஜனம் நிகழ்ச்சியில வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது டிடிவி அவர்களுக்கான வாய்ப்பு உண்டுன்ற விதத்துல பேசியிருந்தாரு. அது ரெண்டுமே முரணா இருந்த மாதிரி இருந்தது. ஐ ஹேவ் நோ கமெண்ட்ஸ் இன் திஸ். எனக்கு தெரியாத சப்ஜெக்டை நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. எனக்கு தெரியாது, இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் கேட்குறது. இது டிசிஷன் டெல்லியில் பார்லிமெண்ட்ரி போர்டில் திரு அமித்ஷா அவர்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனை நான் எப்படி கமெண்ட் பண்ண முடியும்? ஐ கேனாட் கமெண்ட். எனக்கு தெரியலன்னு சொல்றதுல என்ன இருக்கு? எவ்வளவு டஃப் ஃபைட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? டெபாசிட் இழக்கிற அளவுக்கு திமுகவை நம்ம ஃபைட் பண்ணுவோம். யாரு டெபாசிட் எல்லாம்? திமுக 234 தொகுதியில் குறைந்தது 200 தொகுதிகளில் மிகப்பெரிய ஃபைட் கொடுப்போம். டெபாசிட் இருக்கிறது கூட கஷ்டமா இருக்கும் திமுக. அந்த அளவுக்கு ஒரு ஃபைட் கொடுப்போம். தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன், தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணனுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்க பார்க்க தானே போறீங்க. நீங்க பாருங்க, உண்மையிலேயே பாருங்க, ஒரு பவர்ஃபுல் சுனாமி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட், 2 சேரும் பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்ல சார், நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் 26 வரைக்கும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே சார். நீங்கள் திருப்பி புரிஞ்சுக்கிங்க, ஒரு நேஷ்னல் பார்ட்டியில் அவங்க பல விஷயத்த யோசித்து தான் முடிவெடுப்பாங்க. அதை பிடிச்சி தான் நம்ம இங்கே இருக்கிறோம். அது தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாதா? அவர் உங்ககிட்ட ஏதாவது வருத்தப்பட்டாரா? சொல்லுங்க. பாபா சிம்பிள் வச்சு ஜாலியாக தானே நின்று இருந்தாரு, வருத்தப்பட்டு உட்காந்துருந்தாரா? கதம் யாருக்கு? திமுகக்கு. உன்னை முடிச்சிடலாம். அந்த சிம்பலுக்கு மீனிங் அத நான் சொல்றேன். இந்த சிம்பலுக்கு மீனிங் என்னன்னா, தீய சக்தி அழிப்பேன், முடிஞ்சு போச்சு, உன்னை முடிச்சிடுவேன் அப்படி வச்சுக்கீங்க. முடிச்சிருவேன்னு அர்த்தமா? முடிஞ்சு போச்சு. பல டைலாக் எடுக்காதீங்க. இது வந்து இது சிம்பிள் ஆஃப் பவர், சிம்பிள் ஆஃப் டெஸ்ட்ராயிங் தி ஈவில் ஃபோர்சஸ். ஸோ அதனால டெஸ்ட்ராயிங் தி ஈவில் ஃபோர்சஸ்னா திமுக. அந்த சிம்பல், இமயமலை பயணம், இதெல்லாம் ஒரு சினாரியோல வச்சு பார்க்கும்போது ஏதோ நீங்க சொல்றது பார்த்தா இப்ப இமயமலை போனாவே பயமா இருக்கும் போல இருக்கு. அதிருப்தியில இருந்தாதான் இமயமலை போகணுன்ற மாதிரி முடிவு பண்ணுவீங்க போல இருக்கு. அப்படி இல்ல. அப்புறம் நான் கூட மனசுல ரிஷிகேஷுக்கு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். உடனே கங்கையில கலந்துருன்னு சொல்லுவீங்களா நீங்க? என்னங்க இது வம்பா இருக்கு? நோ 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 நோ, அப்சல்யூட்லி ராங். இதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. இல்ல சார், இப்போ ஒரு விஷயத்த பேசுறாங்க. அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு பெருசு அப்படின்றது எல்லாருமே பேசுறாங்க. பிரதமர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் பேசுறாரு, அவரும் பேசியிருக்காரு.
அவரு எல்லாமே கட்டிட்டாங்க, இப்போ கும்பாபிஷேகம் நடத்துறது தான் மிச்சம் ஆமா, வரைக்கும் ஆமா, அவர் பேசிட்டார். ஆமா, ஆமா. பட் 2 பேருக்கு இருக்கிற ஒரு பேசிக் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஒரு அதிரடியா இருக்காரு, அவர் ரொம்ப சாஃப்ட் டோன்ல இருக்காரு. ஈவன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட குறிப்பிட்டு பேசும்போது அவர் சாஃப்ட் டோன்ல தான் இருக்காரு, பட் அப்படி கிடையாது. ஆனா அந்த ஒரு நிலைமைக்கு வரணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களோட திரு அண்ணாமலைகளோட பழகினதை விட பெருசா பழகியிருக்க மாட்டேன். ஆனால் அவரை பத்தி ஓரளவுக்கு அறிந்தவனா சொல்றேன், அவரை நீங்க ரொம்ப கம்மியா எடை போடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஒரு சாஃப்ட் டோன்ல அவர் சாஃப்ட் எல்லாம் கிடையாது. அவர் சாஃப்டா வந்து ஒரு இப்பதான் பதவி வந்திருக்கின்றதால கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்றாரு. அவர் மேடம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்கிட்ட மிக முக்கியமான பதவியில் இருந்தவர், மிக நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக இருந்தவர். அரசியலில் இந்த சைடு கிருஷ்ணகிரியிலேருந்து கன்னியாகுமரி, சென்னையில் இருந்து மதுரை வரைக்கும் கம்ப்ளீட், தேனி வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு கிராமத்தில் என்ன நடக்கும், என்னென்ன இருக்குது, ஒரு ஒன்றியத்தில் என்ன, அங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகள் இருக்குது, அத்தனையும் தெரிந்த ஒரு மனிதர். அவர் இந்த சூழ்நிலையில் அவர் மாநில தலைவராக வந்தது மிகப்பெரிய ஒரு அசெட் டு த பார்ட்டின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைவா ஒரு கேள்வி சொல்லுங்க. அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய அந்த சர்ச்சை பேச்சு, அதுக்கப்புறமா உடனடியாகவே கட்சி பொறுப்புல இருந்து நீக்கம், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல இதெல்லாம் பப்ளிக்கை ஹர்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ், 2 சமுதாயத்தை ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஊரில், சைவம் வைணவம் இருக்கக்கூடிய ஊரில் கிட்டத்தட்ட 60,000 கோயில் இருக்குது. இதில் எதர் சைவமாக இருக்கும் இல்லை வைணவமாக இருக்கும், ரெண்டும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் பண்ணவரை I think you should arrest him immediately. You should sack him from the ministry. Doesn't matter அவர் எவ்வளோ சீனியராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் சரி, அவர் மிக மூத்த தலைவராக இருக்கலாம், கட்சிக்கு வந்து அவர் அர்ப்பணிச்சிருக்கலாம், தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம், டசன்ட் மேட்டர். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை இப்படியேற்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறதுக்கே கூச்சமாக இருக்க, நமக்கு வாயிலேருந்து வராத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. அதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்கன்னா அதை அக்செப்டே பண்ண. பார்ட்டி பொசிஷன், வாட் இஸ் பார்ட்டி பொசிஷன்? இன்னைக்கு எடுப்பீங்க, நாளைக்கு கொடுப்பீங்க. நேரடியாக அவரே கையெழுத்துட்டு நேரடியாக ஒரே கையெழுத்து கேபினெட்னு தூக்கிடலாமே. ஏன் வேறு யாருமே இல்லையா? என்ன வேறு என்ன பொன்முடியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லையா? இஸ் எ ரிப்பீட் அஃபெண்டர் சார். ஏன் நீங்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? இதுக்கு முன்னாடி ஓசி சோறு சொன்னாரா, சொல்லலையா? நான் இன்னொன்று சொல்லவா? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் கட்சி பொதுக்கூட்டத்திலேயே பொதுக்குழுலையே தெரில, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி மாதிரி என்னை போட்டு அடின்னு அடித்தா மூத்தவர்களே இப்படி பண்ணா எப்படின்னா விழுந்து சிரித்தவர் இவர் பொன்முடி. என்ன பைத்தியமா? முதலமைச்சர் கதறாரு, என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டேன்னு சொல்ல. லிட்டரலி செட் திஸ் ஸ்டேட்மெண்ட் சார். அவர் இன்னும் 3வது மனுஷன் கிடையாது சார், இது ஸ்டேட்னுடைய சிஎம். அவருக்கு தூக்கம் வரலன்னா ஸ்டேட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? தூங்கி எந்திரிச்சா நம்மவர்கள் என்ன செய்வார்கள் உழுந்து சிரிக்கிறாடி. என்ன வாட் நான்சென்ஸ். அப்ப இவருக்கு வேணுமனே டார்ச்சர் கொடுக்குறவங்க தானே, துரோதமா வேணும் தான் சொல்றேன். இது பத்தாது இப்போ எடுத்திருக்க. இது என்ன பத்தம்? கட்சி பதவி என்ன பெரிய எந்த பதவியா? கேபினெட்ல இருக்காரு, யூ ஷுட் டிஸ்மிஸ் ஹிம் சோ தட் அடுத்தது யாரும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அடுத்தது யாரும் துணிஞ்சு அந்த மாதிரி எந்த கட்சியில இருந்தாலும் பேச மாட்டாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப நாளைக்கு பிஜேபியாவும் கூட இருக்கலாம். பிஜேபியில் யாராவது அந்த மாதிரி பேசினாங்கன்னா நாளைக்கு நீங்க சொல்லுவீங்களா, சார் திமுகவில் அமைச்சர்கள் வந்து தூக்கிட்டாங்க, ஏன் உங்க கட்சியில இருந்து தூக்கல? இப்ப நான் எஸ்கேப் ஆகுறது எனக்கு நீங்க ரூட் போட்டு கொடுத்துட்டீங்கல்ல. கட்சி பதவியில இருந்து மட்டும் எடுத்த போதும் அமைச்சர்கள் இருந்து எடுக்க வேண்டான்ட்டு. அப்ப நீங்க கேட்ட நான் என்ன சொல்லுவேன்? இது ஒரு பெஞ்ச் மார்க் ஆயிரும். பெஞ்ச் மார்க் ஆயிடும். நீங்க அதை கிளியர் பண்ணி இமிடியேட்டா அவர் சாக் பண்ணணும். மிகப்பெரிய தவறு இது, ஏத்துக்கவே முடியாது. கண்ணகி பிறந்த ஊர்ல எப்படிங்க இந்த மாதிரி பேச முடியுது உங்களால? பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய தெருக்கு மாரியம்மன். சொல்லுங்க, இது கோட்டூர்புரம் எல்லாம் சொல்றாங்க எலிட்டான ஏரியா. எத்தனை மாரியம்மன் கோயில் இருக்க, வாங்க நான் கூட்டு போறேன். என்னென்ன திஷ்டி சுத்துறதுக்கு ஒரு மாரியம்மன் கோயில், ஒரு வேப்பலை கட்டி சுத்துறதுக்கு ஒரு மாரியம்மன் கோயில், பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு மாரியம்மன் கோயில், எத்தனை மாரியம்மன் கோயில் இருக்கு இந்த ஏரியாவில்? எல்லாம் 200-300 ஆண்டு பழமையான கோயில்களுங்க. அங்கே போயிட்டு நீங்கள் சைவத்தை பற்றி வைணவத்தை பற்றி இப்படி பேசினா எப்படி மக்கள் வந்து இந்த அரசாங்கத்து மேலே ஒரு நம்பிக்கை வரும்?
அதனால் மக்கள் இன்னைக்கு இந்த அரசாங்கத்து மேலே துளியும் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அதனால தான் சொல்கிறேன் சார், ஒரு நாளாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது ஒரு அமைச்சர் விட்டுருக்காங்களா சார்? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரி விட முடியுமா யாராவது? சொல்லுங்க. புரட்சி தலைவர் இருந்த போதோ புரட்சி தலைவி இருந்த போதோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு ஒரு அமைச்சர் அமைச்சரவையில் இருக்க முடியுமா? சொல்லுங்க சார். ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட இருந்தக்கூடிய அமைச்சர் யாராவது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நினைச்சு கூட பார்க்க முடியுமா? அவருடைய அரசியல் வாழ்க்கை இல்லாமல் பண்ணிடுவார். ஆனால் உங்களுக்கு மட்டும் என்ன, ஹிந்துக்கள்னா உங்களுக்கு இழிச்சவாய், இந்துக்களை எவ்வளவு வேணாலும் இழிவுபடுத்தலாம், இந்து பெண்களை எவ்வளவு வேணாலும். இதே போலதான் ராசா பேசினார், இந்து பெண்களை பார்த்து வேசினார். என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? மறுநாள் அவர் கூட வச்சு நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. அப்ப அது உங்க ஸ்டேட்மெண்டா தான் நாங்க எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு முடிவு கட்டக்கூடிய இந்த திமுக அரசாங்கத்துக்கு, திமுக திராவிட மாடல் இந்த கூட்டத்துக்கு எண்டு கார்டு போடுறதுக்கு என்டிஏ கூட்டணி வந்துடுச்சு. நீங்க என்ன டிராமா போட்டு என்ன மெக்கானிசம் செட் பண்ணி அவர் அப்படி பேசினாரு, இவர் இப்படி பேசினாரு, பிஜேபி ஏடிஎம்கே இப்படி பேசினாங்க, நாங்க அண்ணன் தம்பி ஒன்று சேர்ந்துட்டோம், ஒன்றை முடிச்சு கட்டிடுவோம். முடிச்சு கட்டினோம் உடனே வேற இதுல நினைச்சிக்காதீங்க. அரசியல் ரீதியாக 234 தொகுதினா 200 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கிற அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்னெல்லாம் நடக்குது. நன்றி நன்றி. அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம். இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil.